ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் ஸ்டாண்டர்ட் 9th ட்ரிகனாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ட்ரிகனாமெட்ரியில் சமச்சீர் புக் பேஸ் பண்ணி இது பார்ட் 1. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்முலாஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எல்லா ஃபார்முலாஸும் படித்து முடிச்சுக்கிட்டு இந்த பாட்டை பார்க்க வாங்க. சரியா? சப்போஸ் அந்த ஃபார்முலாஸ் தெரியாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது புரியாது. ஏன்னா A to Z என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே அந்த பாட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அதை பாருங்கள், பார்த்துட்டு இது பார்க்க வாங்க. சரியா? ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.1 என்ன கொஷின் கொடுத்துக்கோ வச்சு பார்த்துக்கோங்க. ஃபார் தி மெஷர்ஸ் இந்த ஃபிகர் கம்ப்யூட் சைன் கொசைன் அண்ட் டேஞ்சன்ட் ரேஷியோஸ் ஆஃப் தி ஆங்கிள் டீட்டா. என்ன கொஸ்டின்னா, டீட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் சைன் டீட்டா கண்டுபிடிக்கணும், அப்புறம் காஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டேன் டீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிக்கலாமா? ரொம்ப ஈஸி தான். ஸோ டீட்டா இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட், டீட்டாக்கு ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட்னு சொல்லுவோம், 90க்கு ஆப்போசிட் ஹைப்போட்டன்ஸ் சொல்லுவோம், இன்னொரு சைடு வந்து அட்ஜசன்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். இது ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரியா? இப்போ நமக்கு என்ன தேவை? சைன் தேவை. சைனுக்கு ஃபார்முலா என்ன? சைன் டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்ஸ். கரெக்டாக? அப்புறம் ஆப்போசிட் என்ன வரும்? இதுனா ஆப்போசிட்டு. ஸோ 35. ஸோ சைன் டீட்டாக்கு வேல்யூ என்ன வரும்? சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 35 டிவைடட் பை என்ன வேல்யூ, என்ன ஃபார்முலா? ஹைப்போட்டன்ஸ் வேல்யூ என்ன? 37. ஸோ 37. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் சைன் டீட்டா வேல்யூ. சரியா? சப்போஸ் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கணும், அல்லது அப்படியே விட்டுக்கலாம். அடுத்து என்ன கேட்குறாங்க? கொசைன் கேட்குறாங்க. ஸோ காஸ் கேட்குறாங்க. ஸோ காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்ஸ். அட்ஜசன்ட் வேல்யூ என்ன? 12. ஸோ 12 போட்டுக்கலாம். 12 டிவைட் பை ஹைப்போட்டன்ஸ் வேல்யூ என்ன? 37. ஸோ 37. அவ்வளோதான். சரியா? ஸோ அடுத்த கேட்டிருக்காங்க டேஞ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ டேன் டீட்டா கேட்டிருக்காங்க. ஸோ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதுக்கான ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வேல்யூ என்ன? 35. ஸோ 35 போட்டுக்கோங்க. டிவைடட் பை ஹைப்போட்டன்ஸ் எவ்வளவு, அட்ஜசன்ட் எவ்வளவு? 12. ஸோ போட்டுக்கோங்க. டேன் டீட்டா ஃபார்முலா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதனால 35/12. ஸோ இது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க, ஃபார்முலா தெரிஞ்சு ஈஸியாக போட்டுருவீங்க. பட் இந்த படத்தில் எது ஆப்போசிட்டு எது ஹைப்போட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரியா? எப்போவுமே டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்குது வந்து ஆப்போசிட் சைடு, அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குல்ல அது வந்து ஹைப்போட்டன்ஸு, இன்னொரு பக்கம் வந்து அட்ஜசன்ட்னு சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஸோ எப்படி நான் பாட்டை கொண்டு போகிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ஒரு பாட்டாக இருக்கும், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே ஒரு பாட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சமச்சீர் புக்குக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எஸ்ஐஸ் கொஸ்டினை நீங்கள் போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன்ல, அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த நாளோ இல்லை அதுக்கப்புறம் எப்பயாச்சும் உங்களுக்கு எஸ்ஐஸ்க்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அல்லது தெரியாத கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ தான் இந்த ட்ரிகோனோமெட்ரி போகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த 6 trigonometric ratios of the angle theta using the given diagram கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கொடுத்துருக்க பிக்சரில் டீட்டா யூஸ் பண்ணிக்கணும், அதர் trigonometric ratios. சரியா? ஸோ 6 ரேஷியோ இருக்குல்ல, சைன் காஸ் டேன் காட்டு கொசிகன் சீக்கன், அந்த அத்தனைக்கும் நீங்கள் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட்டா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேல்யூஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு 1ம் 2ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுக்கல. எது கொடுக்கல? ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்குது. அப்போ என்ன வரும்? அது ஆப்போசிட்டு. இது 90க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஹைப்போட்டன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் என்ன வரும்? அட்ஜசன்ட் வரும். அட்ஜசன்ட் கொடுத்துருக்காங்களா? அட்ஜசன்ட் கொடுக்கல. ஸோ கொடுக்காட்டி செம்ம விட்டுறணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரியா? அது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கணும்? அந்த 6 வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? பித்தாகோரஸ் தியரம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பித்தாகோரஸ் தியரம் என்ன? இதை யூஸ் பண்ணி செய்யலாமா? பித்தாகோரஸ் தியரம் எப்படி எழுதிக்கலாம்? ஸோ CB², சரியா, இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம்? AB² ப்ளஸ் AC². சரி, எப்போவுமே வந்து ஹைப்போட்டன்ஸ் சைடு இருக்குல்ல, அதுக்கு ஸ்கொயர் வந்து அதர் 2க்கு ஸ்கொயர் எடுத்து சம் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். அப்போது CB² இஸ் ஈக்குவல் டு AB² ப்ளஸ் AC² போட்டுக்கலாம். நமக்கு என்ன தேவை இருக்குது? இப்போ நமக்கு AB தேவை இருக்குது. அப்போ AB மட்டும் வச்சுக்கலாமா? அப்போ எழுதிக்கலாமா? ஸோ AB² நம்ம தேவை இருக்குது. ஸோ AB² இஸ் ஈக்குவல் டு CB² மைனஸ் AC² போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அடுத்து பார்த்துக்கோங்க, என்ன தெரியும் நமக்கு? வேல்யூஸ் போடணும். ஸோ சிபிக்கு வேல்யூ என்ன? 25. அப்போ 25² என்ன? 225 மைனஸ் AC² என்ன? 7. ஸோ 7² வந்து 49. கரெக்டாக? இப்போ 225ஐயும் 49ஐயும் கழிச்சிங்க அப்படின்னா, சரியா, 225 49 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 576ன்னு வரும். இந்த 576ங்கிறது என்னது? AB². நமக்கு AB² தேவை இல்லை, AB தேவை. அப்போ AB இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கிடுவீங்க? இதுக்கு ரூட் எடுத்துக்கிடுவீங்க. ஸோ ரூட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 24ன்னு கிடைக்கும். ரைட்டா? இப்போது
ஏபி வந்து 24 கண்டுபிடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் சிம்பிளாக போயிடும். நமக்கு சேம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ இப்போதைக்கு நமக்கு என்னது ஏபிசி ஈக்குவல் 24 அப்படிங்கிறது எழுதிக்கலாம். சரியா? எழுதிக்கலாமா? ஸோ ஏபிசி ஈக்குவல் டு 24 ரைட்டா? போட்டுக்கலாமா? ஓகே, அடுத்து பார்க்க பாருங்கள், ஓனாக கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ சைனுக்கு ஃபார்முலா என்ன? sin theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபார்னிஸ். கரெக்டு தானே? அப்போ ஆப்போசிட் சைடு என்ன? 25. ஹைபார்னிஸ் என்ன நமக்கு? ஆப்போசிட் வந்து ஆப்போசிட் வந்து 7. சாரி ஆப்போசிட் இங்கல்ல. ஸோ 7 வரும். ஹைபார்னிஸ் வந்து 25 வரும். ஸோ ஆன்சர் வந்து 7/25. அடுத்த காசுக்கு வாங்க. காசுக்கு ஃபார்முலா என்ன? adjacent பை ஹைபார்னிஸ். adjacent கண்டுபிடிச்சிருக்கோம் 24. ஸோ 24/25 ரைட்டா? ஸோ டேனுக்கு ஃபார்முலா என்ன? அடுத்த ரேஷியோ. டேனுக்கு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. ஆப்போசிட் வேல்யூ என்ன? 7. adjacent வேல்யூ என்ன? 24. ஸோ 7/24 ரைட்டா? அடுத்து பாருங்கள், கொசிகன் ஃபார்முலா என்ன? ஹைபார்னிஸ் பை ஆப்போசிட். கரெக்டாக? ஹைபார்னிஸ் பை ஆப்போசிட். ஸோ ஹைபார்னிஸ் வேல்யூ தெரியும் உங்களுக்கு, 25 தெரியும். ஸோ ஆப்போசிட் சைடும் தெரியும். ஸோ 7. ஸோ ஆன்சர் வந்து 25/7. என்னடா எழுத நினைக்கிறாங்க? ஜஸ்ட்டு ஃபார்முலா தான், அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சரியா? அடுத்த சீக்கன் பாருங்கள். சீக்கன் ஃபார்முலா என்ன? ஹைபார்னிஸ் பை adjacent. ஹைபார்னிஸ் வேல்யூ என்ன? 25. adjacent வேல்யூ என்ன? 24. ஸோ ஃபைனல் ஆன்சர் 25/24 ரைட்டா? அடுத்த காட்டு ஃபார்முலா என்ன? adjacent பை ஆப்போசிட். adjacent வேல்யூ என்ன? 24. ஸோ டிவைட் பை 7. அவ்வளோதான். சப்போஸ் இந்த ரேஷியோவில் கட் பண்ண முடியும், கட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ 25/7 போடுவீங்க, அது கட் ஆகாது, அப்படி விட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 24/7 அவ்வளோதான். ரைட்டா? ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் இல்லை, நிறையாவே கஷ்டம். ஸோ அந்த பார்ட்டை பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 6.3. இஃப் tan A is equal to 2/3 then find all the other trigonometry ratio கொடுக்குறாங்க. சரியா? ஸோ tan A வந்து உங்களுக்கு 2/3 இருந்துச்சு அப்படின்னா அதர் trigonometry ratios கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தெரியாட்டி இந்த வீடியோ பாருங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளே போட்டுக்கலாம். இது வரைக்கும் ட்ரையாங்கிள் போட்டுருந்தாங்களா? ஸோ இதுக்கு ட்ரையாங்கிள் போடல, நம்ம ட்ரையாங்கிளை ஒரு போட்டுக்கலாம். சரியா? ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சி கொடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நம்ம 90 வச்சுக்கலாம், ஏதாச்சும் ஒரு டிகிரியை நீங்கள் டீட்டாக வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரையாங்கிளில் நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. கொடுத்துருக்க நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ சும்மா கண்ட மாதிரி இங்கே 2 இங்கே 3 இல்லை இங்கே 2 இங்கே 3 போட்டக்கூடாது, போடவும் முடியாது, போட்டால் தப்பு. சரியா? கரெக்டாக போடணும். ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்குது, ஆப்போசிட்டு தெரியும். கரெக்டாக? 90க்கு ஆப்போசிட் இருக்குது ஹைபார்னிஸ் தெரியும், இன்னொரு சைடு adjacent தெரியும். இது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸுக்கு வாங்க. tan A is equal to 2/3 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேனுக்கு ஃபார்முலா என்ன? டேனுக்கு ஃபார்முலா வந்து ஆப்போசிட் பை adjacent. கரெக்டாக? அப்போது 2/3 கொடுத்துருக்காங்க, அதான் டேனு. அப்போ இந்த 2வை வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆப்போசிட்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் கீழே என்ன இருக்குது? 3 இருக்குது, அதை நம்ம adjacent எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இனி இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் இங்கே தான். ஸோ இது வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். அப்புறமா adjacent என்னது 3. ஸோ இதை வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இது 2ன்னு போட்டுக்கலாம், இது 3ன்னு போட்டுக்கலாம். ஓகே தானே? டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிள் தான். tan A is equal to 2/3 கொடுத்துருக்காங்க, அதே தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம்? டேனுக்கு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட்டு, கீழே வந்து adjacent. ஸோ tan theta is equal to ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ 2ன்னு போட்டாச்சு. adjacent 3ன்னு வந்திருக்கு, ஸோ 3 போட்டாச்சு. இனி ஹைபார்னிஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? பித்தாகோரஸ் தியரம் தான். ஸோ ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம், இதை சின்னு வச்சுக்கலாம். ஸோ AB² ஈக்குவல் டு AC² ப்ளஸ் CB² போட்டுக்கலாமா? ஸோ 2² என்ன? 4. 3² என்ன? 9. ஸோ 9 + 4 13. கரெக்டாக? ஸோ AB² தான் உங்களுக்கு 13. நமக்கு AB தேவை. அப்போ AB ஈக்குவல் டு √13. புரிஞ்சா? ஜஸ்ட்டு பித்தாகோரஸ் தியரம் போட்டுருங்க, அவ்வளோதான், வேறு பண்ணல. ஸோ ஹைபார்னிஸ் வந்து கிடச்சிட்டு உங்கள் √13 கிடச்சிட்டு இனி என்ன பண்ணிக்கலாம்? வேறு ஆங்கிள்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ அந்த படத்தை நான் நீட்டாக வரைய இருக்க கூட பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் போட்டாச்சு. ரைட்டா? ஸோ நமக்கு இது 19 போட்டிருந்தீங்க, இது ஆப்போசிட்னு போட்டிருந்தோம். ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்குது 2ன்னு போட்டிருந்தவங்க, அப்புறம் adjacent வேலை போட்டிருந்தாங்க 3ன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சது √13. ஓகேவா? ரைட்டா? டவுட்டு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இனி 1 by 1 பார்த்துடலாம். நமக்கு sin θ கண்டுபிடிக்கணும். ஸோ sin θ is equal to, அதாவது sin A is equal to ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைபார்னிஸ். நமக்கு ஆப்போசிட் என்னது? 2. ஸோ 2/√13 வரும். காசுக்கு ஃபார்முலா என்ன? adjacent பை ஹைபார்னிஸ். adjacent வேல்யூ 3. ஸோ 3/√13. அடுத்தது tan வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஸோ பார்க்க வேண்டாம். கொசிகன் பாருங்கள். கொசிகன் ஃபார்முலா என்ன? ஹைபார்னிஸ் பை ஆப்போசிட். ஹைபார்னிஸ் √13 தெரியும், ஆப்போசிட் 2ன்னு தெரியும். ஸோ ஃபைனலாக √13/2ன்னு வரும். அவ்வளோதான். ரைட்டா? அடுத்த சீக்கன் பாருங்கள். சீக்கன் ஃபார்முலா என்ன? ஹைபார்னிஸ் பை adjacent. ஹைபார்னிஸ் √13, adjacent வந்து வெறும் 3. ஸோ ரெண்டும் சேர்த்திங்கன்னா √13/3ன்னு வரும்.
ரைட்டா. அடுத்த காட்டுக்கு பாருங்கள். காட்டு ஃபார்ம்னா என்ன? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆப்போசிட் 2ன்னு தெரியும். ஸோ 3/2 அவ்வளோதான். சரியா, சிம்பிள் தான். பட் நான் மட்டும் கஷ்டம் முதலே படிச்சிருக்கோம். அதனால் கஷ்டம் நினச்சிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6.4 பார்க்கலாம். இஃப் சீக்கண்ட் theta is equal to 13/5 then show that 2 sin theta minus 3 cos theta whole divided by 4 sin theta minus 9 cos theta is equal to 3ன்னு கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு ஷோ தேட்லாம் கொஸ்டின்ஸாக கேட்க மாட்டாங்க. நம்ம எக்ஸாமில் டிஎன்பிசியாக இருக்கட்டும் அல்லது எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் அல்லது ரயில்வே இருக்கட்டும், நமக்கு ஷோ தேட் ப்ரூவ் தேட் அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக வராது. பட் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷோ தேட் அப்படிங்கிற வேர்டை தூக்கிக்கிட்டு இந்த 3யும் அழிச்சிக்கிட்டு இங்கே ஃபைண்டுன்னு கொடுக்கலாம். ஸோ ஃபைண்ட் இஃப் சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/5 தென் என்னது ஃபைண்ட் 2 sin thetaன்னு சொல்லி இந்த கொஸ்டினை கேட்கலாம். சரியா. ஸோ ப்ரூஃபாக நம்ம கேட்க மாட்டாங்க. அல்லது ப்ரூஃபாக கொடுத்துட்டு கூட இன்னொரு ஸ்டேட்மெண்ட், ஸோ 1 கொடுத்து 2ன்னு கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு அடுத்த ஏ சாய்ஸ் போட்டு விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு போட்டு 1 மட்டும் கரெக்டு, இல்லை 2 மட்டும் கரெக்டு, இல்லை 1 2ம் கரெக்டு, இல்லை 1 2மே தப்பு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா. ஸோ ப்ரூவ் தட் மாதிரியும் கேட்கலாம், அல்லது ஆன்சர் கண்டுபிடிங்க மாதிரியும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் சரி கான்செப்ட் மாறாது. சரியா. அது ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டிரைவ் பண்ணி கண்டுபிடிங்கனாலும் சரி, கான்செப்ட் மாறுமா? மாறாது. சைன் டீட்டா தான் மாறாது. சரியா. ஸோ அந்த கான்செப்டை இப்போ பார்த்துடலாம். சரியா. எப்படி இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ சீக்கண்ட் டீட்டா ஈக்குவல் டு 13/5 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முந்தின சம் பார்த்தோம்னா tan டீட்டா கொடுத்தாங்கல்ல, அதே ஃபார்மெட்டில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ட்ரையாங்கிளை போட்டுக்கலாம். சரியா. ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கலாம். நமக்கு சீக்கனுக்கு வேல்யூ தெரியணும். ஸோ சீக்கண்ட் டீட்டாக்கு ஃபார்முலா என்ன? சீக்கண்ட் டீட்டா ஈக்குவல் டு ஹைபார்ட்னேஸ் பை அட்ஜசன்ட். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம், இது வந்து ஹைபார்ட்னேஸு, இதை நீங்கள் டீட்டான்னு எடுத்திங்கன்னா இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட். நமக்கு சீக்கண்ட் ஃபார்முலா வந்து தெரியும், ஹைபார்ட்னேஸ் பை அட்ஜசன்ட். ஸோ ஹைபார்ட்னேஸ் 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 13 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே என்னது 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வந்து அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட்டில் 5 போட்டுக்கோங்க. இப்போ என்ன வேல்யூ தெரியாது நமக்கு, ஆப்போசிட் வேல்யூ தெரியாது. ஸோ இது ஏன்னு எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பின்னு எடுத்துக்கலாம், சின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், அப்படி தானே. அப்புறம் ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிடுவீங்க. ஸோ 13 ஸ்கொயர் வந்து 169 வரும், மைனஸ் 5 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்ன வரும், 25 வரும். ஸோ 169லேருந்து 25 கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் 144 வரும். சரியா. ஸோ ஏபி ஸ்கொயர் தான் உங்களுக்கு என்னது 144. நமக்கு என்ன தேவை, ஏபி தேவை. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஏபி ஈக்குவல் டு √144 போடுவீங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 12ன்னு வரும். சரியா. அப்போது நம்ம ஏபியை கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு, 12ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா. ஓகேவா, பிரச்சனை இருக்காதுல்ல, ஈஸி தானே. இது சேம் தான். பிதாகோரஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு சைடு கண்டுபிடிக்க போகிறீங்க. இனி சரி, திருப்பி படத்தை வரைஞ்சிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஸோ போட்டுக்கலாம். ரைட்டா. ஸோ இது ஹைபார்ட்னேஸ் 90 டிகிரி. ஸோ இது 13 இருக்கும். ஸோ இது தீட்டா அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ கீழே 5 வரும். ரைட்டா. ஸோ ஆப்போசிட்டுக்கு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்களா, நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படி தான். ஸோ ஆப்போசிட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ 12ன்னு போட்டுக்கலாம். ரைட்டா. இனி என்ன கேட்குறாங்க, 2 sin theta 3 cos theta 4 sin theta 9 cos theta. ஸோ இதுக்கு முந்தின சம்மில் எல்லாமே கேட்டிருந்தாங்க, சைனு காசு டேன் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு சைன் கண்டுபிடிச்சா போதும், காசு கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா. பண்ணலாமா. ஸோ இந்த கொடுத்துருக்க பிக்சரை வச்சு, கண்டுபிடிச்ச பிக்சரை வச்சு சைன்ட வேல்யூ என்னதான் இருக்கும், சைன் டாஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, சைனுக்கு ஃபார்முலா அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. சைன் டாஸ் ஈக்குவல் ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா. ரொம்ப சிம்பிள் தான், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஆப்போசிட் பை ஹைபார்ட்னேஸ். ஸோ ஆப்போசிட் என்னது 12, ஹைபார்ட்னேஸ் என்ன 13. ஸோ 12/13. சரியா. ரைட்டா. ஸோ இங்கே 2ன்னு போட்டுக்கலாமா, இங்கே 2 இருக்குல்ல, அந்த 2 போட்டுக்கலாம், இன்ட்டுன்னு போட்டுக்கோங்க. அடுத்து -3 காஸ்ட் ஃபார்முலா என்ன, காசுக்கு வந்து அட்ஜஸ்ட் பை ஹைபார்ட்னேஸ். ஸோ அட்ஜஸ்ட் என்ன 5 தானே. ஸோ 5/13 இங்கே இன்ட்டுன்னு வரும். ஸோ டிவைட் பை ஃபார் த 4 sin theta. ஸோ இதே மாதிரி தான் 4 × 12/13. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, -9 cos theta. ஸோ -9 × 5/13 போட்டுக்கலாமா. இனி சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா. ஸோ 12 × 2 எவ்வளோ, 24 போட்டுக்கலாம். ஸோ 24 டிவைட் பை கீழே வந்து 13 வரும், மைனஸ் அடுத்து என்ன இருக்குது 3 × 5 15. ஸோ 15 பை கீழே 13 வரும். ஸோ ஹோல் டிவைட் பை கீழே என்ன இருக்குது பாருங்கள், 12 4 சார் 48. ஸோ 48/13 வரும், மைனஸ் அடுத்து என்ன இருக்குது 9 5 சார் 45. ஸோ 45/13 வரும். விச் இஸ் ஈக்குவல் டு கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ மேலே மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். 24 - 15. சரியா. ஸோ 9 வரும். ஸோ 9/13 ஹோல் டிவைட் பை கீழே 48 - 45 என்னது 3. ஸோ 3/13 வரும். ஸோ 3/13 மேலே கொண்டு போகிறீங்க. அப்போ என்ன வரும், 9/13. இது மேலே போகும்போது 13/3 போகும். இந்த 13ம் 13ம் கட் ஆயிரும். ஸோ 3 3 சார் 9. சரியா.
ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 3 தான் வந்திருக்கு. சரியா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சது கரெக்டு, அவங்க கொடுத்த ப்ரூஃபும் கரெக்டு. சரியா, ஈஸி தானே, சிம்பிள் தான். சரியா, கொடுத்துருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ட்ரையாங்கில் ஏதாச்சும் வேல்யூ மிஸ் ஆகிருக்கும், அந்த மிஸ் ஆன ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு பிதாகோரஸம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பிதாகோரஸம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் திருப்பி என்னென்ன டேட்டா இருக்குது, கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, இல்லை என்ன கேட்டிருக்காங்க, அதை பொறுத்து சைன்னா சைன், டேன்னா டேன், என்னெல்லாம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்தந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிக்கிட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டு ஆர்டினரி போர்ட் மாஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைத்துவிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ், மறந்துடாதீங்க, சிம்பிள் தான். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஃபார்முலா படிச்சிருங்க, படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்கள். டிக்னாமெட்ரி ஈஸி தான். சரியா, ஸோ இவ்வளோ இந்த எக்ஸாம்பிள்ஸு. அடுத்த எக்ஸசைசஸ் பார்க்க முன்னாடி எப்படியும் 1 or 2 days கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அது கிளிக் பண்ணி எஸ்ஐஸில் ஒரு 10 சம் இருக்கும். 10 சம் உங்களால் போட முடியுதா, நம்ம 5 சம் எடுத்தோமா, ஒரு 4 சம் எடுத்தோமா, இதை பேஸ் பண்ணி போட முடியாதுன்னு பாருங்கள். ஸோ போட முடியாத சம்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்யூஷன் போடுவேன், அந்த எஸ்ஐஸுக்கு சொல்யூஷன் போடுவேன், வீடியோ போடுவேன். அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.